ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ அண்ட் ஃபஸ்ட்டு விலாக். நம்ம சேனல் ஆசி டேஸ்டி டெய்ல்ஸோட ஃபஸ்ட்டு விலாக் இது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் டே வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் விலாகாக. இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய டே எப்படி போச்சு அன்றைக்கின்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். என்னை பற்றியும் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். என்னோடய பேர் ஆசியா. நான் வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்துட்டு கேட்ரிங் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு 4-5 வருஷமாக. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு. இந்த ஆர்டர் வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங்காக ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்களோட வந்து ஹவுஸ் வார்மிங்க்கு ஒரு 2 நாளைக்கு முந்திலேருந்தே எனக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா துபாயில் இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டு பால் காய்ச்சறதுக்காக இப்போ இங்கே வந்திருக்காங்க. இந்த கஸ்டமர் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். அவங்க வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு முந்திலேருந்தே எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதாவது லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இந்த 3மே செஞ்சு கேட்டிருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான லஞ்சை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லஞ்சு பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சுருந்தேன்னா, மட்டன் கிரேவி, மட்டன் தால்ச்சா, அதுக்கப்புறம் நெய்ச்சோறு, அதுக்கப்புறம் சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா இதெல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கிரேவியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் 65 வந்து மசாலா பரட்டி வச்சுட்டேன். ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய கல்யாண ஃபங்க்ஷன் வரைக்கும் நாங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆர்டர் உங்களுக்கு எதுவும் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் தரேன். காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு ஒரு பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்க அன்றைக்கி ஒரு வீக்கெண்டு தான் இருந்துச்சு. இது வீடியோ எடுத்து ஒரு 2 நாள் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஆர்டர்ஸை வந்து டெலிவரி பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீட்டுக்கு பிள்ளைங்களுக்காக அவங்களுக்கும் லஞ்ச் ரெடி பண்ணணும். அதனால் கொஞ்சம் நேரத்தோடய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆர்டருக்கு அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கும். மடமடன்னு செய்யணும். எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஆர்டர் வந்துருச்சு அந்த மாதிரினா நான் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி அன்றைக்கும் பார்த்திங்கன்னா மடமடன்னு லஞ்ச் எல்லாம் வந்து ரெடி பண்ணும் பிள்ளைங்களுக்கு. அவங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்க கேட்குற மாதிரி செய்யணும் இல்லையா? அதனால் ஆர்டர் வந்து சீக்கிரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மட்டன் கிரேவியும் சூப்பராக வந்துருந்துச்சு. வேணும்னா உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ தனியாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மடமடன்ட்டு ஆர்டருக்கு வேண்டியது சிக்கன்லாம் பொரிச்சுக்கிட்டே சைட் பை சைட் பாத்திரம்லாம் விளக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கிச்சன் எல்லாமும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கான லஞ்சும் நான் ரெடி பண்ணணும். இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஆர்டர் போட்டிருந்த டாப்ஸ் வந்து மீஷோலேருந்து டெலிவரி ஆயிருந்துச்சு. அம்மா வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. போய் பார்த்தாக்கா சூப்பராக இருந்துச்சு. ஆர்டர் பண்ண நான் வந்து எப்படி இமேஜில் எப்படி போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. மெட்டீரியல் பார்க்குறதுக்கு காட்டன் மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளாக் வந்து ரொம்ப ஃபேவரட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளாரல் டிசைன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு டாப்பும் பார்த்திங்கனாக்கா வந்துட்டு இந்த ரேயான் மெட்டீரியல், காட்டன் ரேயான் வந்து மிக்ஸ்டில் இருந்துச்சு. இது வந்து இந்த அனார்கலி டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலரும் பார்த்திங்கன்னா சரியான ரெட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த 2ஓட டாப்போட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி க்ராசரிஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கிச்சன் வந்து ரொம்ப பிடிச்ச ஏரியா வீட்லேயே வந்துட்டு. அதை நான் க்ளீன் பண்ணணும்னு கொஞ்சம் நேரம் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே எல்லா வேலையும் முடித்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டின்னர் செய்யலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா திடீர்னு தம்பி கால் பண்ணி கொஞ்சம் வெளியே போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்கேப்பா போகலாம் அப்படின்னு கேட்டேன். வெளியே கிளம்பி வா முதல்ல, அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி போவோமேன்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. கிளம்பி போனால் அதுக்கப்புறமா தான் சொல்கிறான், இல்லை அப்படியே நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. செம்ம ஷாக்கிங். பரவாயில்ல, நம்மளும் எதுவுமே செய்யலை. இன்றைக்கி ஃபுல்லாகவும் கொஞ்சம் வேலையாகவே இருந்தனால சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே சண்டே தானே, பரவாயில்ல ஸ்கூலெல்லாம் இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஈசிஆரில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா டிஷ்ஷுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் போகலான்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது பேர் சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி டே எங்களுக்கு வந்து அப்படி தான் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபேமிலியோடு கொஞ்சம் வெளியே போய். அன்றைக்கி எல்லாருமா சேர்ந்து போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் தம்பி ஃபேமிலி, அக்கா, அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து போயிருந்தோம். இதில் மிஸ்ஸிங்னு பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சியும் இன்னொரோட அக்காவும் தான். அவங்க 2 பேர் தான் இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணவங்களும். ஆனால் மற்ற எல்லாமே இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைங்களாமல் வெளியே போய். ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் பிள்ளைங்களாம் இதுக்கப்புறமா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் கூட்டிகிட்டுலாம் போக முடியாது. அதனால் அன்றைக்கி வந்து தம்பி கூப்பிட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் போய். சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அதே அன்றைக்கி டே ரொம்ப பிஸியாக ஸ்டார்ட் ஆனாலும் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸும் ஷேர் பண்ண இருக்கேன். நிறைய டிப்ஸ் வீடியோவும் வரும். கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.